தருமபுரி திமுக வேட்பாளர் மணி, கிருஷ்ணகிரி காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத் ஆகியோரை ஆதரித்து தருமபுரியை அடுத்த தடங்கம் பகுதியில் நடைபெறும் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசி வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். 2011 ஆகிய 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். மக்கள் செல்வாக்க தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டவர். அவரையும் உங்கள் நன்மைக்காக நாடாளுமன்றத்திற்கு அனுப்ப கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டுகிறேன். நடக்க இருப்பது இந்திய வரலாற்றிலேயே மிக மிக முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு நீங்கள் அளிக்கிற ஒவ்வொரு வாக்கும் ஜனநாயகத்திற்கும் தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்கும் இளைய தலைமுறையினருக்கும் எதிர்கால சந்ததியினருக்கும் அளிக்கக்கூடிய வாக்கு. இந்தியாவில் சமூக நீதி நீடிக்க வேண்டும்னா ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும்னா வேற்றுமையில் ஒற்றுமை தொடர வேண்டும் என்றால் எங்கும் சமத்துவம் தழைக்கணும்னா அரசியல் சட்டம் காப்பாற்றப்பட வேண்டும்னா நம் நாட்டோட பன்முகத்தையே பறைசாற்றக்கூடிய இந்திய தேசிய கொடி கம்பீரமாக டெல்லி செங்கோட்டையில் பறக்கணும்னா முதல்ல பாஜக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும். அனுப்புவீங்களா? தயாராயிட்டீங்களா? இந்தியா கூட்டணியை ஆட்சியில் அமர்த்தணும். தயாரா? பாஜகங்கிறது சமூக நீதிக்கு சவக்குழி தோண்டுகிற கட்சி. சமத்துவம்னா கிலோ என்ன விலைன்னு கேட்கிற கட்சி. நம்ம நாட்டை மத இன சாதி மொழி அடிப்படையில் பிளவுபடுத்தி குளிர்காயணும்னு நினைக்கிற கட்சி தான் பாஜக. அப்படிப்பட்ட பாஜகவை மீண்டும் ஆட்சிக்கு வரவிடாம தடுக்கிற கடமை சமூக நீதி மண்ணான தமிழ்நாட்டுக்குத்தான் அதிகம் உண்டு. ஆனா நான் பெரிதும் மதிக்கிறேன், சமூக நீதி பேசுகிற ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் எங்கே இருக்காருன்னு உங்களுக்கே தெரியும். சமூக நீதிக்கு எதிரான பாஜகவோட சமூக நீதி பேசக்கூடிய ஐயா ராமதாஸ் அவர்கள் எப்படி கூட்டணி அமைச்சார் என்பது ஏதோ தங்கமல ரகசியம்லாம் கிடையாது. இந்த தருமபுரி மக்களுக்கே நன்றாக தெரியும். தெரியுமில்ல? உங்களுக்கு மட்டுமல்ல, அவர் ஏன் மனசில்லாம அங்க போயிருக்காருன்னா அவங்க கட்சிக்காரர்களுக்கும் தெளிவா தெரியும். இதுக்கு மேல நான் விளக்கமா சொல்ல விரும்பல. நம்மளை பொறுத்தவரை ஒன்றிய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். ஒட்டுமொத்தமாக பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்களோட சமூக நீதியை காப்பாற்றுற அரசை ஒன்றியத்தில் அமைக்கணும்னு இந்தியா கூட்டணியை வலுவா அமைச்சிருக்கிறோம். அந்த வகையில் இந்தியா கூட்டணி மக்களின் நலனுக்காக மக்களுக்காகவே பாடுபடும் கட்சிகளின் கூட்டணியா கம்பீரமா உங்களுக்காக களத்தில் போராடும். முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் அடிக்கடி சொல்வார், எனக்கென்று சாதி பெருமை கிடையாது, மிக மிக பிற்படுத்த சமூகத்தை சேர்ந்தவன், எனக்கென்று குடும்ப பாரம்பரியம் கிடையாது, ராவ் பகதூர் திவான் பகதூர் குடும்பத்தை சார்ந்தவன் என்று கூறக்கூடிய அளவுக்கு பெருமை எனக்கு இல்லை, கல்லூரி பட்டம் எனக்கு இல்லை,
நான் புகுந்ததெல்லாம் ஈரோட்டு பள்ளியும் காஞ்சி கல்லூரியும் தான். நான் பட்டம் பெறாதவன் என்றாலும் பகுத்தறிவு பணியாளன். சாதி பெருமை இல்லை என்றாலும் அண்ணாவின் நீதியை என் சாதி என மதிப்பவன் நான் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்வார்கள். தன்னை ஒரு சாமானியன் என்று அறிவித்துக் கொண்டு சாமானிய மக்களுக்காக ஆட்சி நடத்தினார் தலைவர் கலைஞர். 1969 முதலா பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை, ஆதிதிராவிட நலத்துறை, அந்த மக்கள் பயனுடைய தனித்தனி துறையை உருவாக்கியவர் தலைவர் கலைஞர் அவர்கள் தான். கடைசி உட்கார்ந்து பிற்படுத்தப்பட்டோர் நலனுக்காக சட்டநாதன் ஆணையத்தை அமைச்சார். அந்த ஆணையத்தோட பரிந்துரைகளின்படி சமூக நீதிக்கு புதிய பாதை அமைச்சார். கொங்கு வேளாள கவுண்டர் சமுதாயத்தை பிற்படுத்தோர் பட்டியலில் சேர்த்தார். கல்வி வேலை வாய்ப்புகள்ல பல்வேறு வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைச்சது. கொங்கு வேளாள கவுண்டர் சமூகத்தினர் இன்று முன்னேறி இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் அதுதான். இன்னொன்றையும் பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதேபோல் ஆதிதிராவிட சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு 18 விழுக்காடும், பழங்குடியினருக்கு 1 விழுக்காடும் இடஒதுக்கீடு வழங்கி அவங்களோட முன்னேற்றத்திற்கும் உறுதுணையாக இருந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். நம்முடைய திராவிட மாடல் அரசு தான் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாள சமத்துவ நாளா அறிவிச்சோம். ஆதிதிராவிட பழங்குடியினர் ஆணையத்தை புதுப்பிச்சோம். பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களுக்காக ஒதுக்கப்படும் நிதி வளர்ச்சி திட்டங்களுக்கு முறையா செலவழிக்கப்படுகிறதா என்பதை கண்காணிக்க தமிழ்நாடு ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல் திட்ட சட்டம் கொண்டு வந்துள்ளதும் திமுக அரசு தான். இப்படி ஆதிதிராவிட மக்கள், பழங்குடியின மக்கள் கல்வி, பொருளாதார மற்றும் சமூக நிலைகளில் உயர்த்த அனைத்து முயற்சிகளையும் இந்த அரசு கவனத்தோடு மேற்கொண்டு வருது. வன்னியர் சமுதாய மக்கள் 1987 மறந்திருக்க மாட்டாங்க. தனி இடஒதுக்கீடு கேட்டு கடுமையான போராட்டம் நடந்த ஆண்டு அந்த ஆண்டு. ஆனா அதிமுக ஆட்சியில் தனி இடஒதுக்கீடு கொடுக்கல. தலைவர் கலைஞர் 1989 முதலமைச்சரானதும் ஆட்சிக்கு வந்த 43 நாட்களுக்குள்ளாக வன்னியர் சமூகம் உள்ளிட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு 20 விழுக்காட்டு ஒதுக்கீட்டை கொடுத்தார். இந்த 30 ஆண்டு காலத்தில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்களை சார்ந்த குடும்பங்களோட வாழ்க்கையில ஒளி ஏத்தின இடஒதுக்கீடு தான் அது. வன்னியர் சங்கத்தினர் மேலே போடப்பட்டிருந்த வழக்குகளை திரும்ப பெற்றார் தலைவர் கலைஞர். 1987 போராட்டத்தில் உயிரிழந்த 21 குடும்பங்களுக்கு அந்த 21 குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் கருணை கொடுத்தவர் தலைவர் கலைஞர். இன்னைக்கும் அந்த குடும்பங்கள் மாதம் 3000 ரூபாய் பென்ஷன் வாங்கி கொண்டிருக்கிறாங்க. சமூக நீதி தியாகிகளான அவங்களை போற்றி மணிமண்டபம் கட்டப்படும் விக்கிரவாண்டியில இடைத்தேர்தல் நடந்தப்போ நான் வாக்குறுதி கொடுத்தேன். இன்னைக்கு விழுப்புரத்தில் அந்த மணிமண்டபம் கட்டப்பட்டிருக்கு, விரைவில் திறக்கப்பட இருக்கு. ஆக சொன்னதை செஞ்ச பெருமையோடு நான் உங்கள் முன்னாடி தெம்போடு துணிவோடு இங்கே நான் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறேன். வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். இந்த நேரத்தில் சில பேர் மறந்து போன, மறைக்க நினைக்கிற வரலாற்று நிகழ்ச்சிகளை நினைவுபடுத்த விரும்புகிறேன்.
கோனேரி குப்பத்தில் நடந்த வன்னியர் சங்க வெள்ளி விழா மாநாட்டுக்கு நம்முடைய தலைவர் கலைஞர் அழைச்சாரு. யாரு? ஐயா ராமதாஸ் அவர்கள். அன்னைக்கு மேடையில் என்ன பாராட்டி பேசினார் அவர் ஞாபகம் இருக்கா? அவர் மறந்திருக்க மாட்டார். நீங்க மறந்தாலும் வன்னிய சமுதாய மக்கள் மறந்திருக்க மாட்டாங்க. 1987 ஆண்டில் முதல் இடஒதுக்கீட்டுக்காக நாங்க போராடணும். 21 உயிர்களை பலி கொடுத்ததை தவிர ஒன்றும் நடக்கல. அன்னைக்கு இருந்த அதிமுக முதலமைச்சரை பார்க்கவே முடியல. ஆனா கலைஞர் ஆட்சிக்கு வந்தார். வந்தவுடன் என்னை அழைச்சி இடஒதுக்கீட்டு தந்த கலைஞர் அவர்களே, உங்களுக்கு நன்றி, இந்த சமுதாயம் என்றென்றும் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்குன்னு தெரிவித்தார். நீங்க மட்டும் 20 விழுக்காடு இடஒதுக்கீடு தரலன்னா இங்க மத்திய அமைச்சர் சொன்னதை போல கூலி வேலை செஞ்சுக்கிட்டு ஓட்டு மட்டும் போடுகிற சமுதாயமாக இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயம் இருந்திருக்கும். அதை மாத்தின பெருமை நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களே சாரும்னு சொன்னீங்களே ஐயா, டாக்டர் அவர்களே சொன்னீங்களா இல்லையா? அத்தகைய சாதனையை செஞ்ச இயக்கம் தானே திராவிட முன்னேற்ற கழகம். கடந்த தேர்தலில் அதிமுக பாமக கூட்டணி முறிச்சதும் அதிமுகவும் பாமகவும் மாறி மாறி அவங்க ஆட்சியில் வழங்கின இடஒதுக்கீடு பத்தி குற்றம் சொல்றாங்களே, என்னவெல்லாம் பேசுறாங்கன்னு டிவியில பார்க்கிறோமே. அதையெல்லாம் இப்ப சொல்லி இந்த மேடையோட கண்ணியத்தை குறைச்சிக்க நான் விரும்பல. மரியாதைக்குரிய ராமசாமி படையாச்சார் அவர்களுக்கு சென்னையில சிலை வைக்கணும்னு திரு வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்களும், வன்னி அடிகளார் அவர்களும், CN ராமமூர்த்தி அவர்களும் கலைஞரை சந்திச்சு கோரிக்கை வச்சாங்க. சென்னையினுடைய மைய பகுதி ஆல்டா, கிண்டியில் இருக்கக்கூடிய ஆல்டா, அந்த சந்திப்புல சிலையை அமைச்சார் தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த நிகழ்ச்சியில கலைஞர் கூட சென்னை மேயராக இருந்த இந்த அடியேனும் கலந்துகிட்டான். எந்த சமூகமாக இருந்தாலும் அந்த சமூகத்தோட மேன்மைக்காக திட்டங்களை தீட்டித்தர சமூக நீதி இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா சமூக நீதி பேசுகிற மருத்துவர் ஐயா அவர்கள் சமூக நீதிக்கு எதிரான பாஜகவோட கைகோர்த்த மர்மம் என்ன? பாமக வலியுறுத்துகிற ஒரு கொள்கைக்கு கூட ஆதரவு தெரிவிக்காத, அதுக்கு முற்றிலும் நேரெதிரான கொள்கை கொண்டதுதான் பாஜக. இது மூத்த தலைவரான ஐயா மருத்துவர்களுக்கு தெரியாதா? நான் மட்டும் சொல்லல, மனசாட்சி உள்ள பாமகவின் தொண்டர்கள் கூட இது ஜீரணிக்க முடியாம வேதனையோடு இருக்காங்க. ஐயா ராமதாஸ் அவர்கள் அடிக்கடி பேசுவார மண்டல் கமிஷனை பற்றி. மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை அமல்படுத்தினப்போ நாட்டில் திட்டமிட்டு எப்படியெல்லாம் கலவரம் பண்ணுச்சு பாஜக. சமூக நீதி காவலர் VP சிங் அவர்களோட ஆட்சியை பாஜக கவிழ்த்துச்சு. இப்போ கூட பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்களோட இடஒதுக்கீட்டை முழுமையா க்ளோஸ் பண்றதுக்காக எவ்வளவு படுபாதகங்களை பாஜக பண்ணி இருக்கு, அதை மறந்துட்டாரா? பாமகவின் சார்பில் இப்போ தேர்தல் அறிக்கையில் ஐயா ராமதாஸ் என்ன சொல்லி இருக்காரு? 2021 நடந்திருக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸ் இந்த ஆண்டு இறுதியில் நடக்கிறது. அப்போது இந்தியா முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்த்து நடத்த பாமக பாடுபடும் சொல்றாரு. நாம கேட்கிறது, தன்னுடைய ஆட்சி காலத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இதை ஏன் செய்யலன்னு கேட்டாரா? இப்போதாவது அந்த கோரிக்கை பிரதமர் ஏற்றிருக்கிறாரா? மோடி அவர்கள் இப்போ கேரண்டி விளம்பரப்படுத்துகிறார, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த உங்களுக்கு கேரண்டி கொடுத்தாரா?
மோடி கேரண்டில் இடஒதுக்கீட்டின் வரம்பு உயர்த்துவதற்கான உறுதிமொழி உண்டா? ஐயா ராமதாஸ் அவர்கள் மோடியிடமோ அமித்ஷாவிடமோ அதற்கான உத்தரவாதத்தை பெற்றிருக்கிறாரா? இன்னும் சொல்லணும்னா ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு எடுத்து வைத்த சாதிவாரி கணக்கு கூட வெளியிடாம முட்டுக்கட்ட போட்டதுதான் பாஜக. இன்று இந்திய அளவில் நம்முடைய கோரிக்கை ஏற்று ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தவும் இடஒதுக்கீட்டை அதிகரிக்கவும் வாக்குறுதி அளித்திருக்கக்கூடிய ஒரே தேசிய கட்சி எதுன்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ் கட்சி தான். மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் அதை வாக்குறுதியாக தந்திருக்கிறார். பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையில் அந்த மாதிரி வாக்குறுதி உண்டா? நம்முடைய அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் செல்லும் இடமெல்லாம் இதை பற்றி பேசுறாரு. இது சொன்னா நீங்களே ஏன் கணக்கெடுப்பு நடத்தலன்னு நம்மளை கேட்கிறாரு. நான் மீண்டும் மீண்டும் சொல்றது, சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது அரசியலமைப்பு சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்டு எடுக்கப்பட வேண்டியது. அதற்கான அதிகாரம் ஒன்றிய அரசு கிட்ட தான் இருக்கு. மாநில அரசால சர்வே தான் எடுக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்குங்க, மாநில அரசால சர்வே தான் எடுக்க முடியும், சென்சஸ் எடுக்க முடியாது. இந்த நடைமுறையெல்லாம் போராளியான சமூக நீதி போராளியான ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு தெரியாதுன்னு நான் நினைக்கல. தெரிஞ்சே இந்த அரசியல் பண்றாரு. அவர் மேல வச்சிருக்கக்கூடிய பெரும் மரியாதைக்காக இதுக்கு மேல நான் எதுவும் பேச விரும்பல. நம்முடைய நிலைப்பாடு யார் என்ன சொன்னாலும் பேரறிஞர் அண்ணா வழியில் வாழ்க வசவாளர்னு நம்ம திராவிட மாடல் பணிகளை தொடர்ந்துட்டு இருப்போம். அதனாலதான் இன்னைக்கு உங்க குடும்பங்களில் உங்களில் நான் இருக்கிறேன். இதுக்கு தருமபுரியும் மிக மிக முக்கிய காரணம். நான் எங்கே போனாலும் தாய்மார்களும் சகோதரிகளும் என்கிட்ட பாசத்தோடும் மகிழ்ச்சியோடும் உரிமையோடும் பேச வச்சு எதுன்னு கேட்டா மகளிர் சுய உதவி குழுக்கள் தான். ஏன்னா அந்த சுய உதவி குழுக்களுக்கான சுழநிதியை பல மணி நேரம் நின்றுகிட்டே வழங்கியவர் தான் இந்த ஸ்டாலின். அதே மாதிரி தான் இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் எங்க அண்ணன் ஸ்டாலின் தாய் வீட்டு சீர் மாதிரி மாசம் 1000 ரூபாய் கொடுக்கிறார்னு 1,15,00,000 சகோதரிகள் சொல்றாங்கன்னா அதுக்கான விண்ணப்பங்களை கொடுக்கிற பணியை தொடங்கி வைக்க நான் தேர்ந்தெடுத்த ஊரும் இதே தருமபுரி தான். எனக்கு தாய்மார்கள் மனசுல அவங்க குடும்பத்தில் ஒருத்தனா நினைக்க வச்சு பாச பாலத்தை அமைச்சது இந்த தருமபுரி தான். இது மட்டுமல்ல, நம்முடைய திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்றுக்கிட்டு இந்த 3 ஆண்டுகள்ல நிறைவேற்றியிருக்கக்கூடிய திட்டங்கள் சிலவற்றை மட்டும் சொல்றேன். காலையில பள்ளிக்கு வரக்கூடிய குழந்தைகள் வெறும் வயிறோடு இருக்கக்கூடாது, நல்லா சாப்பிட்டு நல்லா படிக்கணும்னு முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். நாம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தினமும் லட்சக்கணக்கான மகளிர் மகிழ்ச்சியா நாங்க ஸ்டாலின் ஐயா பஸ்ல இலவசமா பயணம் பண்றோம்னு சொல்லக்கூடிய விடியல் பயணம் திட்டம். தருமபுரி மக்களவை தொகுதியில் தடங்கம் பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட முதலமைச்சர் அங்கு பாமக குறித்தும் பாமக நிறுவனர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் சார்ந்த பல விமர்சனங்களை முன்வைத்தார். சார்ந்த முழு விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.